அடியா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அது எவையும் குழப்ப தேடி எந்த நாடி வந்துட்டான் வேறு புகழ் வாங்கிடுவானையா? அதே மாதிரி என்ன நம்பி வரையும் மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீ தருவேன். கடுகளவு குறைச்சு மதிப்பிட்டுட்டா ஆனா 100 தடவை வந்தாலே நான் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. தாயே எதிர்பார்த்து நிக்கிறீங்களா? தாயே அது கொஞ்சம் தவணை ஆகத்தான் செய்யுமாயா, புரிஞ்சுதா? அங்க அப்படி இப்படி சொல்லி ஏமாத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா, புரிஞ்சுதா? புரியலையா? அதனால ஆனா ஆதாயத்தை வாங்கி கொடுத்துற கொஞ்சம் முன்ன பின்ன ஆகு. என்னடா இதனால ஏமாந்து போயிட்டுமா அப்படின்னு கைதுட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு அல்லையில ஒருத்த அலசூடு போட்டு காரியத்தை நடத்தியா பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாரு. எதிர்பார்த்த காரியத்தை 3.25 நாளிலும் முடிச்சு கொடுத்துற. போக்குவரத்துல இதை வச்சுக்கப்பா. போறப்ப தாயி என்ன குழப்பத்தை போட்டு நிக்கிற தாய்க்கு அப்புறமா நான் இருக்கிற தகுதிமான இல்லையே ஓட்டிடுவாங்க. இந்த பாவத்துக்கு இருக்கும் போட்டு இது கையேந்து நிக்கிற வரைக்கும் இந்த ஓட்டை கொத்தமாய் காமிக்கிற தகுதி மாதிரி, புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இந்த கற்பனுடைய ஆக்ரோஷத்தை பார்த்துக்காயா பார்த்துக்கு ஒவ்வொரு செய்தியா வருதுப்போ போவோமோ. தாயே மத்த எல்லாமே நடந்து படி போட்டு அப்புறம் என்ன அதெல்லாம் எந்த விதத்துலயும் குறை வராது. சில குழப்பத்தை போட்டு நிக்கிற அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நான் இருக்கிறனாயா எந்த நேரத்துல என்ன பண்ணுவானுங்கிறது எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறோம் போதுமா? தாயே இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா அது போக சில குழப்பத்தை எல்லாம் போட்டு மனசில் நினைச்சிட்டு நிக்கிறியாயா? இந்த பாதுகாப்ப அல்லையில பொத்தா அது சூடு போட்டு கோட்டைய கொத்தரமாய் காமிக்கிறனாயா என்ன திருவிழா முடிஞ்ச கையோட அதை வித்தும் கொடுத்து கோட்டையும் வாங்கி கொடுத்து அந்த கோட்டையில நீ அரண்மனையில் உட்கார வைக்கிறனாயா இது சத்தியமா கஞ்சாவுக்கும் கல்யாண காரியம் நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உடம்பு தொந்தரவை நீக்கி கொடுத்துட்டுனா அவர் தீர்க்காயுஷ் உத்தரவு போட்டு கொடுத்துட்டு ஒண்ணு பயப்பட வேண்டாம். கல்யாண காரியம் ஓட்டப்படுது. உஷாரா பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. முதல்ல ஒண்ணு வந்ததே வந்து பிடிச்சுக்கோ, புரியுதா? போட்டுல வியாபாரம் போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பிச்சுட்டு நிக்குது. இதுக்கு நல்ல விட குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியாயா? கருப்பு கோட்டையில பாஸ் ஆயிட்டியாயா? பயப்பட வேண்டாம். கருப்பனுடைய ஆக்ரோஷத்தையுமே செல்வாக்குமே இனி பார்த்துக்கோ என்ற அடியானுடைய விளையாட்டையும் பார்த்துக்கோ. போக்குவரத்துல வச்சுக்கோ வாகனம். தஞ்சாவூர் தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறேனோ அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு ஊசி முனமேல் நிக்குதாயா? காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமாகி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அடியானுக்கு சிக்கல் வந்து என் வட்டியில வந்து நின்றுட்டு இருக்கிறியாயா? உனக்கு முதலே சொல்லி இருக்கிறேன், பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். நீ நினைச்சபடியே உங்க காரியத்தை முடிச்சுனாயா? எல்லாம் சில ஏச்சு பேசுனால இன்னைக்கு எல்லாம் பாதம் மாறி போச்சு பாத்தியா? கொஞ்சம் பொறுமையான முடிச்சு கொடுத்தனாயா போதுமா? சொல்றது புரிஞ்சா? தாயி காரியம் அத்தனையுமே நீ சேதாரமாய் வந்து நிக்கிறியே தாயி வட்டி விட்டு கைவிட்டு போய் நிக்கிறாயா? இதை மீட்டு கொடுக்கணும். அது போக ஒரு குடம் 9 மணி தெண்டமாயி நிக்குது. வட்டி அத்தனை இன்னைக்கு அல்லையில கொத்த அல்சூடு போட்டு நிக்கிறாயா? இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா? தடுமாறி வந்திருக்கிறேன்னு சொல்றது புரியுதா? அடியா ஆளாமரம் மட்டும் தலைஞ்சிருந்த பற்றி இன்னைக்கு அடைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகி போச்சப்பா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாபான் வந்து நிக்குது. வர்ற வரமே கட்டு உடைக்கிறனாயா அந்த காரியத்தையும் முடிச்சு கைப்பற்றி போடலாமா? பத்திரம் வச்சு கொள்ள
பத்து பிரச்சனை சிக்கல் வந்து நிக்குது. அதே மாதிரி வாரிசு குத்தர கேட்டு வந்து நிக்கிறியா? புத்தி கப்பிச்சு கொடுக்குற நீயும் போய் பேசு, தேடி வரு, சொத்து பிரச்சனை முடிச்சு வாரிசையும் கொடுத்தா. இது சத்தியமா நாங்க கருப்பு கொடியில உள்ளாவது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? காரியம் மத்தனை இன்னைக்கு கைவிட்டு போய் நிக்குது, காரியமும் கை கூட மாட்டேங்குது. இதுக்கு நல்ல செய்தி போட்டு எனக்கு உத்தரகாமின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? நீயும் 1000 தேவாதி கையெழுத்து பார்த்தாச்சு, 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. எந்த பக்கம் போனாலும் காரிய உத்தரவு நடக்க மாட்டேங்குது. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? அதெல்லாம் அவன் சொல்றான் இதை சொல்றான் பயந்து நிக்க வேண்டாம் தாயி. இந்த பாதுகாப்பு நான் உத்தரவு போடுற கம்பெனி அரண்மனை அமைஞ்சு அலங்காரம் பண்ணி கொடுத்துறனாயா? இது சத்திய வாக்கு, பயப்படாத சாட்சி கொடுத்துறனாயா? உத்தரவு வருது போ சிவன் மலை தாயி. 1000 சோதனை வந்தாலே அத்தனை சோதனை இந்த கற்பை பாதுகாத்து வந்துட்டு இருந்தாயா? அதே மாதிரி எதிரி எல்லாம் இன்னைக்கு அல்லையில மொத்த அலசூடு போட்டு வச்சிருக்க தாயி. அதே மாதிரி நீ ஒண்ணும் தெரியாம நீ வாட்டுக்குன்ற குழப்ப பாக்குற. இந்த பாதுகாப்பு கோட்டையில கொத்தல காமிச்சு பேர் வாங்கி கொடுத்துறாயா? திருநாள் குழந்தை கருப்புடைய அரிசியத்தை பாத்துக்குவோ. சொத்து விற்கணும், கடன் பிரச்சனை தீரணும், காரியம் நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? சொன்ன சொன்னதுதான் என்னை நம்பி வந்து நின்று முடிச்சு கொடுத்தனாயா? இந்த அமாவாசைக்கு அப்புறம் மாற்றம் வந்து புடிச்சுக்கோ. தாயி உள்ளாவது வெளி சிரிச்சு நிக்கிறியா? பட்டி அத்தனை நட்டத்துல ஓடிட்டு நிக்குது, இல்லத்தை தடுமாறி போய் நிக்குது. காரியம் கொண்டு சொன்னபடி கேட்க மாட்டேங்குதா இல்லையா? இதுக்கு நல்ல உத்தரவு போட்டு புத்தி தப்பிச்சுட்டு எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு நான் இருக்கிறேன். எல்லாரும் பங்குமலாம் என்ற போட்டிக்கு மொத்தல காமிச்சு அந்த சிக்கலை முடிச்சு கொடுத்துறேன். இதையும் மீட்டு கொடுத்தேன்னாயா? நெசி காமிக்க போய் முடிச்சுட்டான். புரியுதா? இல்ல மத்தனை ஓரியாட்ட கூடியாட்ட சிக்கல்ல நிக்குதாயா? இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயி. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல உனக்கு கூட வந்து நிக்கிறதாயி. பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு போட்டியில நடக்கி நட படிப்படி மீட்டு முடிச்சு கொடுத்தனாயா? கோயில் பாளையா கூடவே வந்து நிக்கிறது இல்ல. பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு கூட வந்து நிக்கிறனாயா? உடம்பு தொந்தரவு நீக்காச்சு, உள்ள தொந்தரவு நீக்காச்சு. இன்னும் சில குறிப்பெல்லாம் அங்க நடத்த வேண்டியது இருக்குதாயா? நடத்தி போடலாம். இந்த அமாவாசைக்கு எதிர்பார்த்துட்டு ஓ கூட வந்து நிக்கிற தொழில கொஞ்சம் கண்ணு கருத்துமா கவனியப்பா. ஓ வரம்போ பட்டு நிக்கிறாயா? விண்ணப்பட்டு நிக்கிறது ஒரு சேர்த்து குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா? வாயு கோபமா நிக்குது. அதனால சில வயது கடத்தையா? அதுக்கு சில குறிப்பை நடத்தி இருக்கிறதாயி. பயப்பட வேண்டாம். ஒண்ணு கூடி கொடுத்துறேன். கூடிய சீக்கிரம் சேர்த்து வருது. நல்லபடியா பேர் வாங்கி தந்துற ஒண்ணு சேர்த்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். அங்க சில அதிசயத்தை காமிச்சுட்டா சரி வந்துதா? ஓ இதுதான் கருப்பை வரப்போ உத்தியோகத்தை கொடுக்கும் போது காரியம் கை கூட மாட்டேங்குது. இல்ல மத்தனை சேதாரமா நிக்குது. வருமானம் ஒரு பக்கம், காரியம் ஒரு பக்கம் இல்லையா? இது தவளையாவே போய்கிட்டு இருக்குது. 1000 மக்கள் முயற்சி பண்ணி பார்த்தாலே முயற்சி அத்தையும் தோல்வியாவே நிக்குது. இது விட கூட வந்து கேட்டு நிக்கிறேயா? நான் தடை போடுற கம்பெனி பயப்பட வேண்டாம். முத்தா முடிச்சு முகமது போடலாம் போ. மரம் இன்னைக்கு அசைஞ்சு நிக்கிறாயா? இல்லையா? மரம் இன்னைக்கு அசைஞ்சு நிக்கிறாயா? தீராத குறையோட வந்து நிக்குதாயி. குறைய மட்டும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன். இந்த ஒன்ன மட்டும் அப்ப கொஞ்சம் சோதனை போடலான்னு கவலைப்பட்டு நிக்கிறியா? காரண காரியம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? இப்ப எல்லாம் திருந்து என்னை கையேந்தி நிக்கிறீங்க இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி. ஆண் வாரிசு கொடுக்கறாயா? என்ன எல்லாரும் இல்லாம தீர்த்து கொடுத்துறாயா? அப்புறம் வேற என்ன வேணும்? என்னமோ ஆயிடுச்சு ஏதோ ஆயிடுச்சு பயந்துட்டு நிக்கிறேன். அதெல்லாம் காரணம் வேற. இது செய்வதை நான் இருந்ததுன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வந்த சூதப்பா அந்த சூத அந்த வாகனம் வாங்கிருச்சு. 4 கால் பண்டா இல்லையா? அந்த 4 கால் பண்டா உங்களுக்கு வர்ற சூதுதாயி. அந்த சூத அது வாங்கி ஆயுசு முடிச்சுக்கிச்சாயா? இல்ல அப்படின்னா இல்லத்துக்குள்ள ஒரு சேதாரம் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். இது வேற எந்த விதத்திலும் பயந்துக்க வேண்டாம். நான் இருக்கிறப்போ தாயி சமாளிக்க முடியலையா? இல்ல மத்தனை இன்னைக்கு ஈட்டி வாங்கிதாயா? 4வது சோதனை நடக்குதாயி. இல்ல நிம்மதியில வெளியே நிம்மதியில இல்லையா தாயி? வருமானம் ஒரு பணம் வந்தா 10 பணம் தெண்டமாயி நிக்குதாயா? வந்து கைக்கு வந்து சேர மாட்டேங்குது இல்லையா? மரபெல்லாம் பேசிட்டு வர இதுக்கெல்லாம் விட கொடுத்து திருத்தி கைப்பற்றி என் பட்டியை பால வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா தாயி? தாயி நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தகுதிமா நெல்லு
எல்லாரும் ஓட்டை கொத்தலமாய் தரணாயா, பழைய சொத்து வரணும், படிப்புல பாஸ் ஆகணும் அப்படி சொல்லி என்னை கூப்பிட்டு போனியா. இன்னைக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருந்தாயி. இன்னொரு பரிசு இருக்குது, அதையும் எழுது. வேலையோட நீ கொண்டு அரசாங்க வேலையோட கொண்டு துணை வெளியே நிறுத்தினாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். பழைய சொத்து கைப்பற்ற முடியாம இருந்ததாயா. நீ கைப்பற்றி கொடுத்தாலும் இன்னைக்கு பைசூர்ல வந்து நிக்க மாட்டேங்குது. இதுக்கு விடக்கூடும் கேட்டுட்டு நிக்கிறியா. நானுக்கு தகுதிமான இந்த அம்மாவாசைக்குள்ள அதுக்கு ஒரு மோதல் காமிச்சு இந்த வட்டிக்கு அது எனக்கு கைப்பற்றி கொடுத்தாரு. போதுமா, இந்த பத்திரமா வச்சுக்கா. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல இல்லையா, எடுத்த காரி கை போட மாட்டேங்குது. அதே மாதிரி கண் ஒண்ணு இன்னைக்கு ஏனாதானா நிக்குது. இதுக்கு நல்லபட குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறோம்டா இல்லையா. அடியா, இது என் பட்டியல கூட நிறுத்தோடுமப்பா, அப்பதான் அது நல்லது பண்ண முடியும். நீ வனக்கோட்டை கட்ட வேண்டாம், கொண்டு நிறுத்து நல்லது பண்ணி போடலாம். உலகமே சுத்தி பார்த்துட்டு அந்த நோவை நல்லது பண்ண முடியல இல்லையா. நல்லது பண்ணி விஜயபட்டியில் நிறுத்தி காமிக்கிறாயா. தொழிலையுமே ஆள்லிப்படியாந்து போடலாம் முடிச்சுக்கோ. தாயே ஆந்திர கருப்பங்கோட்டைக்குள்ளார இன்னைக்கு உள்ள அழுது பெரிய சிரிச்சு நிக்கிறியா. ஏமாந்து போல பிரஸ்திய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நீங்க ஏமாந்து கைவிட்டு போன நீ கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு ஒரு சேர்த்து குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா. விண்ணப்பட்டு போச்சுன்னு சொல்றேன். புரியா, பயப்பட வேண்டாமாயா. நான் கேப்பார் பேச்ச கேட்டு நீ இல்லத்துல நீ சேதாரமாயி நிக்கிதாயி. இது வரைக்கும் நீ தலை முடிஞ்சுட்ட. இனி தலைநபந்தெல்லாம் தகுதிமான இல்லை. நான் இருக்கிறதாயி தாய் தாப்புமா பாட கப்பிக்கிறேன் கப்பிச்சு போடலாம். கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி இதே பட்டியல் நிறுத்தி சந்திப்பார். போகிறோம் எனக்கு 4 கால் பண்டா இந்த வருஷம் பரன் பூசை போட்டது நிறுத்திடலாம் அப்படின்னு மாட்டுக்கண்ணா நின்றுச்சு. அநியாயமா தீண்டு போயிடுது அப்படின்னு சொல்லி அங்கலா பண்ணிட்டு நிக்கிறியா. என்னடா அப்படி கூட்ட கடாயி ஆசாசியா வளர்த்துனேன் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு எனக்கு முதல்ல 10ஆம் தேதி எடுத்துட்டுண்டா. கட்டி வச்சது நீ என்னமோ விஷம் தீண்டி போச்சு, அரிசி தின்னு போச்சு அப்படி இப்படின்னு பயந்து நிக்கிறியா. நான் தீண்டுறது நான் எடுத்தது நான் சந்தோஷம் பொறுமையா எடுத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது எடுக்கல அப்படின்னு இருந்தா உன்னோட மூத்த கண்ணு விண்ணப்பட்டு போயிருக்கும்டா. புரியுதா புரியா. மூத்த கண்ணு ஆயுச முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறானப்பா. என்ன அந்த இடத்துல போய் விழுந்து ஆயுச முடிச்சுக்கலாம் அப்படின்னு புத்தி மாறாட்டம். அதனால அந்த உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் எனக்கு தாகம் நீக்கணுங்கிறதுக்காகவும் நானே தான் அப்ப எடுத்தேன். இதுல தப்பு இல்ல. வேற வாகனம் கொடுத்து போதுமா. போகிறோம் ஒட்டி மகள உள்ள அழுது வெளிச்சிட்டு நிக்கிறியா. இல்லத்துக்குள்ள ஒண்ணு சமாளிக்க முடியலையா. இன்னைக்கு 4 இன்னைக்கு ஈட்டி போயிருந்தாயி. இங்க ஒரு சொன்னா அங்க 9 வருது, அங்க ஒரு சொன்னா இங்க 9 வந்து இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாம என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு வந்து பட்டியல் வந்து நிக்கிறதாயி. தாயி இது என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு நிக்கிற வியாபார பேச்ச கேட்டுன்ற வட்டி நீங்க முடங்கி நிக்குதாயா. அதுவோ குறையோட நிக்குது. மரபொரு லட்சம் உண்டா இல்லையா. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் வட்டிய வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். சில பேருக்கு பாடம் கற்பிப்பனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தாய் இந்த உங்க வட்டியை வாழ வச்சு கைப்பற்றி சொல்றோம். போதுமா. இன்னும் ஒரு கற்பனுக்கு முறை பாக்கி நிக்குதாயா. ஒரு கற்பனை கொண்டு உங்க குடும்பத்துல கும்பிட்டது பாக்கி நிக்குது. அருவா தூக்கி நீங்க நிக்கிறான். அவங்களுக்கு எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற ஆராய்ச்சி பாரு. புரிஞ்சுதா. நீ கும்பிட்டதெல்லாம் உங்க குடும்பத்துல கும்பிட்டது போய் கேட்டு பாரு. புரிஞ்சுதா. பெரிய மரம், அந்த மரத்துக்கு அடியில என்ன மனுஷன் இருக்கிறானாயா. போய் பாரு. அந்த கற்பனைக்கு செய்ய வேண்டிய முறை செஞ்சு போடு. பயப்பட வேண்டாமாயா. இப்ப நான் அல்லையில வச்சு போடலாம். நீயும் அப்படித்தான். உனக்கு ஒரு நிமிஷம் இருக்கிறது மறு நிமிஷம் உடம்பு தொந்தரவோட வந்து என்னைய கையேந்திட்டு நிக்கிறியாயா. தாயால கண்ணோமல்ல போட்டு நீ பட்டி முடக்கிறாங்க. ஒண்ணு பயப்பட வேண்டாம். சில குறிப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எண்ணி 72 மணி நேரத்துக்கு நல்லது பண்ணி போடலாம். இல்லத்துக்குள்ள சேதாரமாய் நிக்குதாயா இல்லையா. காரியம் கை கூட மாட்டேங்குதாயா. 1000 பக்கம் போய் கையாஞ்சி பார்த்தாச்சு. எந்த பக்கம் போனாலும் முடிய ரோட்டில் நின்று போயிருது. இதுக்கு நல்ல திசை காமிச்சு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அது போக இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்கிறாயி. ஒண்ணுக்கு ஒண்ணு மனசுலையும் சங்கட்டா வெளியும் சொல்ல முடியாம தவிச்சு நின்று பட்டி நிக்குதாயா. இதைத்தான் சொல்ல வர்றேன். புரிஞ்சுதா.
தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப என்னைக்குமே பொய்யாக எடுக்க மாட்டேன், புரிஞ்சுதா? அதே மாதிரி அவன் அதை சொல்றான், இவன் அதை சொல்றான் எல்லாம் போட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாம். உத்து நான் காமிக்கிறேன், அரண்மனை அமைச்சு தரேன். இது சத்தியவாக்கு. அது போக சில ஆதாய விஷயத்துல மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்குது, அதுக்கு விட கொடுத்தலாம் சுச்சும் கொடுத்தாரு. போதுமா? காரியம் கை கூடாம பட்டி அத்தனை இன்னைக்கு சேதாரமாகி நிக்குது இல்லையா? தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சினாவினப்பட்டு போச்சு. அதே மாதிரி இல்லத்திலையும் நிம்மதி இல்லாத கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்றேன். மனப்பொருள சொல்றது புரிஞ்சுதா? அதை கை மீட்டி கொடுக்கணுமா விட்டுலாமா? காது கேட்க மாட்டீங்க, மீட்டலாம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இனி கை மீட்டி கொடுத்தா கொஞ்சம் உஷாரா பிடிச்சுக்கோ, புரிஞ்சுதா? இந்த சில சூது நடக்குது, அந்த சூதை நான் மாதிரி தர காசு பார்த்து செலவு பண்ணிடாத. பட்டி சேர்த்து கொண்டு சேர்த்து சத்தியமா சொத்து பிரிக்க முடியல, ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கலா நிக்குது அப்படின்னு வந்து ஒரு பொண்ணா நிக்கிறாடா. தாயே ஒண்ணு கவலைப்படாத, இந்த பாலத்துக்கு இருப்ப நான்கிட்ட என்னை வந்து கையேந்தினாக்க உங்க காரியத்தை நடத்துவேன்னு சொல்லி நான் நினைக்க வேண்டாம் ஐயா. நீ வந்து நீ கையேந்தினா போதும், உங்க காரியத்தை முடிச்சு கொடுத்துருவேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வரம்போ என்ன இனி 13 நாளுக்கு உத்தரவு போட்டுருந்தோம். சொத்து கைப்பற்ற முடியாது நின்றுட்டு இருக்கிற பங்காளி பகையாளியாகி நிக்கிறான் ஐயா. ஒண்ணுக்கு ஒண்ணு உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, பெத்த தங்க இன்னைக்கு நல்லபடியா படிச்சு மேல வரணும் அப்படின்னு குறையோட போட்டு நிக்கிறியாயா. 4 தலைக்கட்டா பிரிக்க முடியாம இன்னைக்கு உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இதுக்கு ஒரு நல்ல விட கொடுத்து சொத்தை பிரிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடு வந்து கேட்டுட்டு இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா, நாயத்தை கூட்டுறேன், நாயத்தை கூட்டி நாயத்தை முடிச்சு கொள்ளலாமாயா. கோர்ட்டு கச்சேரி இல்லாமலாம் வேண்டாம். இது நல்ல தீர்ப்பு கொடுத்து என் வீட்டுக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடுத்துறேன். அதே மாதிரின்றது அங்கத்தையுமே கொஞ்சம் எப்படியோ நிக்கிறேன் இல்லையா? நான் பாத்துக்கணும். இன்னிலிருந்து இந்த நிமிஷம் ஒன்று கூட வந்திருந்தாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம், புரியுதா? இன்னிலிருந்து இந்த நிமிஷம் கூட வரனாயா. நான் சொன்ன கெடுவுக்குள்ள முத்துப்புள்ளி வச்செல்லாம் அம்மாவாசை கூட அலங்கரிச்சு காமிக்கலாம்.